அழகான ஊரில் சின்ன வீட்டில் சோமு மீனு வாழ்ந்து வந்தார்கள். சோமுவின் தங்கை தான் மீனு. இருவரும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள் அந்த வீட்டில். அண்ணா நான் ரெடி ஆயிட்டேன் அண்ணா. நான் ஸ்கூலுக்கு போறேன் அண்ணா. ஓகே அண்ணா, நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாம். நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். பாய் அண்ணா. ஓகே பாப்பா, நீ நல்லபடியாக போயிட்டு வா. நான் சமைச்சதை நீ நல்லபடியாக சாப்பிடணும். அதுக்கப்புறம் நல்லபடியாக படிக்கணும். நீ நல்லபடியாக போயிட்டு வா. பாய் பாப்பா. பாய் பாய் மீனு. தன்னோட அண்ணன் சோமு சொன்னது போல் மீனு பத்திரமாக அவள் ஸ்கூலுக்கு போயிட்டாள். இன்னொரு சைடு சோமு வேலை தேடி சென்றான். ஆனால் அவனுக்கு வேலை கிடைக்கவில்லை. இன்னைக்கு நமக்கு வேலை கிடைக்கவில்லையே, என்ன பண்றது? நம்ம கிட்ட கொஞ்சம் பழம் தானே இருக்கு என்று அவன் புலம்பிக் கொண்டே சென்றான். அப்போது அவனுடைய நண்பன் டிங்குவை அவன் பார்த்தான். என்னடா சோமு, நல்லா இருக்கியா? உன் தங்கை மீனு நல்லா இருக்காளா? உன்னை பார்த்து ரொம்ப நாளா ஆச்சு. என்னடா இங்க வந்து உட்கார்ந்துருக்க? உனக்கு வேலை இல்லைன்னு கேள்விப்பட்டேன். இப்போது உனக்கு வேலை கிடைச்சிடுச்சாடா நண்பா? நான் நல்லா இருக்கேன் நண்பா. நீ நல்லா இருக்கியா? உன் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? என் தங்கை மீனும் நல்லா இருக்கா? எங்கடா வேலை கிடைச்சிச்சு? வேலை கிடைக்கவே இல்லையே. உனக்கு தெரிஞ்ச எதுவும் வேலை இருந்தால் என்னிடம் மறக்காம சொல்லுடா மச்சான். அதுக்கப்புறம் சோமு தன்னுடைய வீட்டுக்கு சென்றான். அப்போது அவனுடைய தங்கை ஸ்கூலை விட்டு மீனுக்குட்டி அவள் அங்கு வந்திருந்தார். அப்போது அவன் பேசிக்கொண்டு இருந்தார்கள். இன்னைக்கு மீனு ஸ்கூல் எப்படி இருந்துச்சு? நல்லபடியா படிச்சியா? அண்ணா இன்னைக்கு ஸ்கூல் நல்லபடியா போச்சு அண்ணா. நான் நல்லா படிச்சேன் அண்ணா. அண்ணா இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டுக்கு பர்த்டே. அவங்க அம்மா சிக்கன் பிரியாணி பண்ணி கொடுத்தாங்க. அவன் எனக்கும் கொடுத்தான். எனக்கு நாளைக்கு சிக்கன் பிரியாணி பண்ணி தரியா அண்ணா? ஓ அப்படியா மீனு, சிக்கன் பிரியாணி தானே? உனக்கு சிக்கன் பிரியாணி நான் பண்ணி தரேன். நாளைக்கு உன்னோட பர்த்டேல நான் அதை மறந்துட்டேன். கண்டிப்பா அப்ப உனக்கு நான் பண்ணி தரேன். சோமு தன்னுடைய தங்கைக்காக பர்த்டே அன்னைக்கு அவன் சிக்கன் பிரியாணி செய்து கொண்டு இருந்தான். சோமு அந்த சிக்கன் பிரியாணி மீனுக்குட்டிக்கு கொடுத்தாள். அவள் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு என்று சொன்னாள். மீனுக்கு பர்த்டே என்பதால் தன்னுடைய ஃப்ரெண்டும் சுக்குயும் டோராவும் அங்கு வந்திருந்தார்கள். அப்போது மீனு அந்த கேக்கை விட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அவ கொடுத்தாள். சோமுவும் மீனுக்குட்டியும் அந்த சிக்கன் பிரியாணி பற்றி பேசிக்கொண்டு இருந்தார்கள். அப்போது மீனுக்குட்டி ஒன்று சொன்னாள். அண்ணா நீ பண்ண சிக்கன் பிரியாணி ரொம்ப நல்லா இருந்தது அண்ணா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ணா. உனக்கு வேலை இல்லைல்ல, பேசாம அந்த சிக்கன் பிரியாணி வச்சு ஒரு கடையை வச்சிரு. தன்னுடைய தங்கை மீனு சொன்னவுடன் சோமு தனக்குள்ளே யோசிக்க ஆரம்பித்தான். மீனு சொன்னது போல நமக்கு தான் சிக்கன் பிரியாணி நல்லபடியா வருமே. நம்ம கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு. அந்த காசை வச்சு நம்ம பிரியாணி கடை ஆரம்பிப்போம். கண்டிப்பா அந்த பிரியாணி கடை நல்லபடியா ஓடும். அதுக்கப்புறம் சோமு தன்னுடைய வீட்டு கொல்லையில் பிரியாணி அவன் செய்து கொண்டே இருந்தான். அந்த பிரியாணியை சின்ன கடை வச்சு அவன் தெருவில் விற்க ஆரம்பித்தான். யாருக்காவது பிரியாணி வேணுமா? சுவையான பிரியாணி கம்மி விலையில் நான் உங்களுக்கு தரேன். சுவையான பிரியாணி இங்கே இருக்கு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சோமுக்கு அந்த பிரியாணி கடை நல்லபடியா போச்சு. அந்த ஊரில் எல்லா மக்களும் சோமுவிடம் தான் பிரியாணி வாங்க வந்தார்கள். ஓகே அண்ணா, உங்களுக்கு சிக்கன் பிரியாணி தானே? 2 சிக்கன் பிரியாணி நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் அண்ணா. சோமோட வியாபாரம் நல்லபடி போகுது என்பதால் சோமோன் வியாபாரத்தை எப்படி கெடுக்கலாம் என்று இருவர் அந்த ஊரில் பேசிக்கொண்டே இருந்தார்கள். சோமோட வியாபாரத்தை பத்தியா நல்லபடியா போகுது. அந்த வியாபாரத்தை நம்ம எப்படியாவது கெடுக்கணும். ஆமா, அவனோட வியாபாரத்தை பார்த்து அவன் பிரியாணி கடை நல்லபடியா ஓடிட்டு இருக்கு. நமக்கு தெரிஞ்ச ஒரு மாஸ்டர் இருக்கானே, அவனுக்கு சொல்லி நம்ம ஒரு கடை போடுவோம். அவனை விட நம்ம கடை தான் நல்லபடியா ஓடும். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வழி பண்ணணும். அவனை எப்போதும் நம்ம முன்னேற விட கூடாது. அந்த இருவர் பேசிக்கிட்டது போல சோமு கடைக்கு ஆப்போசிட்லேயே அவனோட மாஸ்டர் வச்சு அவன் பிரியாணி கடை வைத்தான். நாம் நினைச்சத போல சோமுக்கு ஆப்போசிட்லயே நம்ம கடை திறந்துட்டோம். நம்ம கடை திறந்தோன்னு அவன் மூஞ்ச பாத்தியா? சரி, நம்ம அவன் கடையை விட நம்ம கம்மியான விலையில கொடுப்போம். அப்பதான் நம்ம கடை ஓடும். ஓகேவா? நாளைக்கு நம்ம 20 ரூபா கம்மியா வைப்போம். கண்டிப்பா சிக்கன் பிரியாணி நல்லபடியா ஓடும். சோமு ஆப்போசிட் கடையில சோமுவை விட கம்மியான விலையில் வித்தான். அதனால் எல்லா மக்களும் அங்கே போய் பிரியாணி வாங்கினார்கள். ஆனால் சோமுக்கு ஒருத்தர் கூட வரவில்லை. அதனால் சோமு தனக்குள்ளே அவன் பேசிக்கொண்டே இருந்தான். நல்லா போய்கிட்டு இருந்த கடையே இப்படி ஆயிடுச்சு. ஆப்போசிட்ல கடை திறந்ததுனால நம்ம கடைக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்களே. இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு தெரியலையே.
சோமுக்கு கடை ஓடல, ஆனா நமக்கு கடை ஓடுது. இதை எப்படியாவது நம்ம கொண்டாடணும். நம்ம பக்கத்து ஊருக்கு போயிட்டு வருவோம். நீ நான் மாசம் 3 பேரும் இதை கண்டிப்பா கொண்டாடணும். அந்த மூவரும் சேர்ந்து காரில் பக்கத்து ஊருக்கு சென்றார்கள். அப்போது சோமு தந்திரமாக யோசித்தான். ஆப்போசிட் கடையில விட நம்ம கடையில கம்மியான விலை வைக்கணும் என்று அவன் நினைத்தான். அவன் நினைத்தது போலேயே கம்மியான விலை வைத்ததால் அவன் கடை நல்லபடியா ஓடிக்கொண்டிருந்தது. பாத்தியா, சோமு கடை நம்ம கடையை விட அவன் கம்மியான விலை வைத்ததால் அவனோட கடை நல்லபடியா போயிட்டு இருக்கு. நம்ம வெளியூர் சென்றனால நம்ம கடையில யாருமே இல்லை. இப்படியே போனா நம்ம கடையை இழுத்து மூட வேண்டியதான். நம்ம வெளியூர் போனது தப்பா போயிடுச்சு. சோமுட வியாபாரம் நல்லபடியா போய் கொண்டிருந்தது. அதனால் கொஞ்ச நாளே சோமு ஒரு ஹோட்டலை ஆரம்பித்து அவன் நல்லபடியா நடத்தி கொண்டு வந்தான். சோமுட ஹோட்டல் நல்லபடியா ஓடிக்கொண்டிருந்ததால் சோமுக்கு அடுத்த நாளே ஒரு பெரிய ஆர்டர் ஒன்று கிடைத்தது. தம்பி, இந்த ஊர்ல உன்னோட பிரியாணி தான் ஃபேமஸ் ஆமே, நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம ஊர்ல இருக்கிற மாளிகையில வெளியூர்ல இருந்து வர்றாங்க. அவங்களுக்கு 10 பக்கெட் பிரியாணி வேணுமா? நீ கண்டிப்பா செஞ்சு கொடுத்துரு. சோமு அந்த பெரிய ஆர்டருக்காக அவன் பக்கெட் பிரியாணி செய்து கொண்டு இருந்தான். என்னால் நம்பவே முடியலையே, இவ்வளோ பெரிய ஆர்டர் எனக்கு கிடைச்சிருச்சு. நிஜமா என்னால நம்பவே முடியவில்லை. உனக்கு ஒன்று தெரியுமா, சோமுக்கு பெரிய ஆர்டர் கிடைச்சிருச்சான். நம்ம ஊர்ல இருக்கிற மாளிகையில ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருச்சான். நாம ஏதாவது பண்ணி அந்த வேலையை கெடுத்து விடணும். ஆமா நண்பா, நானும் இப்பதான் கேள்விப்பட்டேன். ஆமா, நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். சரி, நம்ம நாளைக்கு அந்த ஹோட்டலுக்கு போய் ஏதாவது பண்ணி அந்த வேலையை கெடுத்து விடுவோம். சோமுவோட மாஸ்டர் பிரியாணியை எடுத்து வைத்து கொண்டிருந்தான். அப்போது அவனுக்கு ஒரு ஃபோன் வந்தது. அதனால் அவன் பின்னாடி திரும்பி பேசி கொண்டிருந்தான். அப்போது இருவர் ஏதாவது அந்த பிரியாணியை பண்ணலாம் என்று அவர்கள் யோசித்து கொண்டே இருந்தார்கள். இதுதான் நல்ல நேரம். எப்படியாவது இந்த பிரியாணியை ஏதாவது பண்ணியே ஆகணும். அப்பதான் அவனுக்கு நிறைய காசு கிடைக்கவும் கூடாது. அன்பா, இதுதான் நல்ல நேரம். அவன் பேசிக்கொண்டே அவன் போய்விட்டான். நம்ம இதுல இருக்கிற ஒரு பிரியாணியை நம்ம எடுத்துட்டு போயிடுவோம். அந்த இருவர் பேசிக் கொண்டிருந்ததையே சுக்கி கேட்டு கொண்டிருந்தாள். அவள் உடனே தன்னுடைய அண்ணனிடம் அவள் கூறிவிட்டாள். சோமு உடனேயே அந்த பிரியாணிக்கு பதிலாக வெஜிடபிள் பிரியாணி பண்ணி அந்த மாளிகைக்கு அவன் உடனே கொண்டு சென்றான். நீங்க தான் சோமுவா? நீங்க பண்ண பிரியாணி ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் அந்த வெஜிடபிள் பிரியாணி சூப்பரா இருந்தது. நான் இனிமே உங்ககிட்ட தான் பிரியாணி வாங்குவேன். நாங்க இருக்கிற வரையும் நீங்கள் பிரியாணி பண்ணி எங்களுக்கு கொடுங்கள். சோமு மாளிகையில் இருக்கிறவங்க கிட்ட காசு வாங்கிட்டு அவன் அந்த இருவரை பார்க்க சென்று கொண்டு இருந்தான். நான் எதுக்காக இங்கே வந்தேன்னா உங்ககிட்ட சில விஷயம் பேசணும். நான் முன்னேறக்கூடாது நீங்கள் 2 பேரும் தான் நினைக்கிறீங்க. ஆனால் நான் முன்னேறி கொண்டு தான் போய்கொண்டிருக்கேன். ஆனால் நீங்கள் அப்படியே தான் இருக்கீங்கள். என் பொழைப்பை கெடுக்கிறத விட்டுட்டு உங்கள் பொழைப்பை மட்டும் நீங்கள் பாருங்கள். ஹாய் சுட்டி ஸ்டோரி வீவர்ஸ், போன வீடியோவில் கேட்ட கேள்விக்கு ஹாப்பி லைஃப் அவங்க சரியான பதில் சொல்லியிருக்காங்க. இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல பதில் சொல்லுங்க.